எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது மூன்றாவது கொஸ்டின் பேப்பரு. இது 2016 வருடம் நடைபெற்ற குரூப் 4 ஜென்ரல் தமிழ் 100 வினாக்கள் நான் பார்க்க போகிறோம். சில சமயம் இதே கேள்வி ரிப்பீட்டட் ஆச்சுன்னா உங்களுக்கு போனஸ் தான். அதனால் இந்த காணொலியை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள். முதல் கேள்வி, மோசி ஈரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். சேரன், பெருஞ்சேரல், இரும்பொறை. அடுத்து பொறுத்துக. கவுந்தியடிகள், சமணத்துறவி. மாதரி, ஆயர்குல மூதாட்டி. அடுத்து மாதவி, ஆடலரசி. கண்ணகி, மாநாயகனின் மகன். கவுந்தியடிகள் சமணத்துறவி, மாதரி ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடலரசி, கண்ணகி மாநாயகனின் மகள். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நான் வச்சுங்க. இந்த 2 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடிகை என்பதன் பொருள் அணிகலன். கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா என கூறும் நூல். பழமொழி 400. அடுத்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். அடுத்து நூல் நூலாசிரியர். பட்டியல் 1 பட்டியல் 2. பொறுத்துக. ஜெயங்கொண்டார், கலிங்கத்துப்பரணி. காரியாசான், சிறுபஞ்சமூலம். கம்பர், சடகோபரந்தாதி. கண்ணகனார், புறநானூறு. ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி, என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர். குலசேகர ஆழ்வார். அடுத்து செரு என்பதன் பொருள் வயல். அடுத்து திருக்குறளில் 7 எனும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8 குறட்பாவில். 7ன்னு கேட்டாங்கன்னா அடுத்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 அப்படின்னு. கீழ்கண்ட நூட்களில் தமிழ் 3000 எனும் வேறு பெயர் கொண்ட நூல் திருமந்திரம். யார் எழுதுனது? திருமூலர். இதனுடைய ஆசிரியர் திருமூலர். அடுத்து தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். சேக்கிலார் எழுதிய நூல் பெரிய புராணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவணடிகள். அடுத்து தண்டமிழ் ஆசான், சாத்தன் நன்னூட்புலவன் என மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இயற்றியது என்னது? சிலப்பதிகாரம். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கம்பரை புறந்தவர் சடையப்ப வள்ளல். அதாவது புறந்தவர்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆதரித்தவர். சில சமயம் இந்த மாதிரி புறந்தவர்னா பொருள் கூறுக அப்படின்னு கேட்டால் நீங்கள் முழிக்கக்கூடாது. ஆதரித்தவர். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். அடுத்து நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. குரூப், மால்தோ, பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள். அடுத்து ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர்
அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் சித்திரக்கவி. சித்திரக்கவி. பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் என்பது பொருந்தாத ஒன்று. மீதி மூன்றும் பொருந்திய ஒன்று. பாருங்க, அடிக்கடி கேட்பாங்க. சூசியப்பர் தான் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர். அடுத்து, தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்தரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. அடுத்து, மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்றியவர் யாரு? திருத்தக்க தேவர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். அடுத்து பாருங்க, இது அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கறது கூட சான்சஸ் அதிகம். சிந்தைனா எண்ணம், நவ்வி மான், முகில் மேகம், புனல் நீர். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், அதாவது கலை சொற்கள். ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். சசெஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்சிவ் லா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம். ஆப்ஷன் பி. அடுத்து, யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகு பெயர். கருவியாகு பெயர். அடுத்து, வாரணம் பவ்வம் பறவை புணரி கடலை குறிக்கும். இது அடிக்கடி சில சமயம் தனித்தனியாக கூட கேட்பாங்க. வாரணம்னா என்ன? கடல். பவ்வம்னாலும் கடல். எயிறு எனும் சொல்லின் எவ்வகை? பெயர் திரி சொல். அடுத்து, அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். உவப்ப உள்ள முதல் எழுத்து ஒன்றியது. அப்ப மோனை மட்டும் வந்துள்ளது. அடுத்து, பெயரச்சத்தை எடுத்து எழுது. வந்த. அடுத்து, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இதில் ஏதாவது 2-3 கேள்வி கேட்டால் கூட உங்களுக்கு ஒரு போனஸ் தான். அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி தானியக்கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. அடுத்து, மறையவர் வீதி அந்தனர் வீதி. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடர். கலையரசி துணியை தைத்தாள். அடுத்து, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் என்பது வினையாளனின் பெயர். வா எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வந்து. பாருங்க, உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல் வெண்ணிலவு. மீதில பாருங்க, கயல்விழி மலர்முகம் தாமரை கண்ணன். இதெல்லாம் உவமை தொகை. அடுத்து, கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி. வலுவமைதி. அடுத்து, யவனர் என பழந்தமிழர் அழைக்கப்பட்டோர். கிரேக்கர் உரோமானியர். பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் கிரேக்க உரோமானியர் யவனர்னா. அடுத்து, இந்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று. தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை
சரியாக காண்க. பட்டும் சர்க்கரையும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி எனும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு 1990. ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர். ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். அடுத்து பருதிமாட் கலைஞர் பிறந்த ஆண்டு. பருதிமாட் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. அடுத்து காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். முடியரசன். வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. சின்மய தீபிகை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி. அடுத்து அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். வாணிதாசன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. தேன்மழை. அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவாணர். பாவாணர். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து இந்த கேள்வி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெடுநீர் வாய் கடிதினில் மட அன்ன கதியது செலனென்றார். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர். கபிலர். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. புறநானூறு. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறையை போன்றது. வளர்பிறையை போன்றது. அடுத்து பொறுத்துக. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஆப்ஷன் ஏ. அடுத்து வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். அடுத்து நூறாசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். கவிஞர் பெருஞ்சித்திரனார். மடங்கள் எனும் சொல்லின் பொருள் சிங்கம். அப்ப மடங்கள். இது தனியாக எடுத்து எழுதுகிற அப்பதான் சில சமயம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. மடங்கள்னா சிங்கம். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலக்கோவை. நித்திலக்கோவை. அடுத்தது 63வது கேள்வி. குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர். குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஆசாரக்கோவை. மீதியெல்லாம் ஏழாதி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம்லாம் மருத்துவத்தோடு தொடர்புடைய நூல்கள்.
திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் மருதகாசி. திரைக்கவி திலகம் மருதகாசி. சதகம்னா 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. வசன நடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமா முனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் ஏ. அடுத்து உவே சாமிநாத ஐயரின் அதாவது ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நிலத்திற்குரிய ஊர் பெயர்கள். சிறுமலை பூம்பாறை, மலைன்னு வந்தாவே அது குறிஞ்சி நில பெயர்கள். அடுத்தது ஆற்காடு பனையபுரம் முல்லை. ஆத்தூர் கடம்பூர், ஊர்னு வந்தால் மருதம். கீழக்கரை நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள். ஆப்ஷன் சி. அடுத்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? ஔவையார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். யார்? ஜியு போப் அவர்கள். பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. இந்திய நூலகத் தந்தை சி. ஈரா அரங்கநாதன். வினைய ஆடவர்க்குயிர் குறுந்தொகை. இது ரிப்பீட்டடாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 குரூப் 4 எக்ஸாமில் 5-6 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. வினைய ஆடவர்க்குயிர் குறுந்தொகை. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே வள்ளலார். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் நூல் உற்றார். 2 சீர்களான அடி குரலடி. 4 சீர்களான அடி அளவடி. 5 சீர்களான அடி நெடிலடி. 5க்கும் அதிக சீரடி களிநெடிலடி. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். வாயை திறத்தல். அடுத்து கார்குலாம் எனும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்கள், நூல்கள் ஆசிரியர். திணை மாலை 150 கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாத ஐயர். ஆப்ஷன் சி. அடுத்து இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். அடுத்து பெயர் சொற்கள் பொறுத்துக. குமரன் தென்னை பொருட்பெயர். காடு மலை இடப்பெயர். பூ காய் சினைப்பெயர். திங்கள் வாரம் காலப்பெயர். ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாடு நுங்கு நெய்தல் நொச்சி. பிறமொழி சொல் தமிழ் சொல். ஐதீகம் உலக வழக்கு. இருதயம் நெஞ்சகம். ஆஸ்தி சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். ஆப்ஷன் பி. அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். ஏன்னா மற்றதுலாம் பாருங்கள், தியேட்டருங்கிறது திரையரங்கம்னு வரும், சமஸ்தானம் அதே மாதிரி முக்கியஸ்தர்கள் இதெல்லாம் பிறமொழி சொற்கள் கலந்துருக்குது. அப்போ வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் என்பது தான் பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். அடுத்து இலக்கண குறிப்பு அறிக. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. உரிச்சொற்றொடர் தடக்கை. வினைத்தொகை சூழ்கழல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூவா. சொல்லிசை அளபடை தளிய. இது அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க இந்த சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் பி. அடுத்து ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட் களம்பகம்.
தமிழ் செய்யுட்களம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. ராசதண்டனை. அடுத்து, வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். அடுத்து, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் 1953 செப்டம்பர் 17. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர்? சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். ஆப்ஷன் பி. அடுத்து, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி. தேம்பாவணி இயற்றியவர் யாரு? வீரமாமுனிவர். மற்ற நூல்களை இயற்றியவர் வீரமாமுனிவர் தான். ரட்சணீய மனோகரம், ரட்சணி யாத்திரிகம், போற்றி திருவுகள். ஆனால் இந்த கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம்னு சொல்லக்கூடிய நூல் தேம்பாவணி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுணவிலாச சபை. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜகோபாலாச்சாரியார். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். குயில் என்ற இதழை நடத்தியவர்? குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். நன்றி, வணக்கம்.